ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 12th ஹிஸ்ட்ரி நியூ புக்கில் இருக்கிற 4th யூனிட் தான். காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல். இதில் இருக்கிற புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், காந்தியடிகளின் அரசியல் குரு யார்? ஆப்ஷன் பி கோகலே. தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்பிய காந்தியடிகள் தனது வெற்றிகரமான முதலாவது சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கிய இடம்? ஆப்ஷன் சி சாம்ரான். அது எப்போ நடக்கணும்? 1917. நெக்ஸ்ட் கொஷின், சைமன் கமிஷன் காங்கிரஸால் ஏன் புறக்கணிக்கப்பட்டது அப்படின்னா, அந்த குழுவில் இந்தியர்கள் யாருமே இல்லைங்கிறதுனால தான். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின், இந்தியாவில் மூவர்ண கொடி எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆப்ஷன் ஏ டிசம்பர் 31, 1929. இதுக்கப்புறமேட்டு தான் அந்த லாகூர்ல சுதந்திரத்தை அறிவிச்சு கொடியேற்றுவாங்க இல்லையா, ஜனவரி 26, 1930. அது அப்பதான் நடக்கும். ஸோ மூவர்ண கொடி எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா டிசம்பர் 31, 1929. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1923 மோதிலால் நேரு மற்றும் CR தாஸ் ஆல் தோற்றுவிக்கப்பட்ட கட்சியின் பெயர் என்ன? சுயராஜ்ய கட்சி. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. இதில் என்னன்னா, நாமசூத்திர இயக்கம் எங்க தொடங்கப்பட்டது அப்படின்னா கிழக்கு இந்தியாவில். ஆதி தர்ம இயக்கம் ஆதி தர்ம இயக்கம் வடமேற்கு இந்தியா. சத்திய சோதக் இயக்கம் மேற்கு இந்தியா. திராவிட இயக்கம் தென்னிந்தியா. ஸோ ஆப்ஷன் ஏ 3142 தான் ஆன்சர். நாமசூத்திர இயக்கம், இது மற்றதெல்லாம் ஞாபகம் இருக்காது. திராவிட இயக்கம் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக தென்னிந்தியான்னு தெரியுமா. ஸோ ஆப்ஷன் ஏவும் பியும் தான் 4ல் இருக்குது. நெக்ஸ்ட் நாமசூத்திர இயக்கம் கிழக்கிந்தியா. ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆதி தர்ம இயக்கம் வடமேற்கு இந்தியா அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா மீதி ஆன்சர் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒத்துழையாமை இயக்கத்தின் பல்வேறு நிலைகளை காலவரிசைப்படுத்துக. இதில் என்னன்னா இயர் மட்டும் இல்லை, ஒரு சில இதுக்கு டேட்டுமே தெரிஞ்சாதான் நம்மளால கரெக்டாக எழுத முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், ஆர்டராகவே பார்க்கலாம். செகண்டு, நீதிமன்ற விசாரணையின்றி எவரையும் சிறையில் அடைக்க ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்டது 1919 மார்ச்ல. நெக்ஸ்ட் என்னன்னா அமிர்தசரஸ் நகரில் பிரிட்டிஷ் படையால் ஆயுதம் ஏந்தாத மக்கள் மீது கொடிய தாக்குதல் நடத்தப்பட்டது. அது எப்போனா 1919 ஏப்ரல் 13ல. நெக்ஸ்ட், கல்கத்தாவில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடன் ஒத்துழையாமை என்ற காந்தியடிகளின் முன்மொழிவை ஏற்றுக்கொண்டது 1920 செப்டம்பர்ல. நெக்ஸ்ட், சௌரி சௌரா வன்முறை சம்பவம் காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை விலக்கிக் கொள்ள வழிவகுத்தது 1922 பிப்ரவரி 5ல் தான் சௌரி சௌரா நடந்தது. ஓகேவா. ஸோ இதுபடி பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 2143 தான் ஆன்சரு. இந்த டேட்டு ப்ளஸ் மந்த்து அந்த இயர் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று சரியாக பொருந்தவில்லைன்றாங்க. பஞ்சாபின் துணைநிலை ஆளுநர் யாருன்னா மைக்கேல் ஓ டயரு. இராணுவ கமாண்டர் தான் ரெஜினால்டு டயரு. ஓகேவா. ஸோ இது ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்ட். மீதி எல்லாம் கரெக்டாக பொருந்திருக்கு. தலித் பகுஜன் இயக்கம் டாக்டர் அம்பேத்கர். சுயமரியாதை இயக்கம் ஈவேர பெரியார். சத்தியகிரக சபை ரவுலட் சட்டம். 9 பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி எடுத்துக. ஓகே. கேதா சத்தியாகிரகம் 1918, சாம்ரான் 1917, பிராமண அல்லாதோர் இயக்கம் 1916, வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் 1930 ஏப்ரல் 13ல் ஸ்டார்ட் பண்ணி 28ல் முடிச்சாங்க. ஸோ இந்த ஆர்டர் படி பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு பார்த்தோம்னா, சைமன் குழுவில் முஸ்லீம் லீக் வரவேற்றதாம். சைமன் குழுவை 2 பேருமே தான் வரவேற்கல. காங்கிரஸும் வரவேற்கல, முஸ்லீம் லீக்கும் வரவேற்கல. மீதி எல்லாமே கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சரு. என்னென்ன கரெக்டாக பொருந்தி இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா, காந்தியடிகள் அகமதாபாத்தில் சபர்மதி ஆசிரமத்தை நிறுவினார். கரெக்ட். வல்லபாய் படேல் ஒரு வழக்கறிஞர். கரெக்ட். 2வது வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து கொண்டார். அதுவும் கரெக்ட். ஓகேவா. நெக்ஸ்ட், ஒத்துழையாமை இயக்கம் உள்ளடக்கியவை எதுனா பள்ளி மற்றும் கல்லூரிகளை புறக்கணித்தல். கரெக்ட். அரசு வழங்கிய பட்டங்களை திருப்பி அளித்தல். அதுவும் கரெக்ட். மீதி ரெண்டும் தவறு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், BR அம்பேத்கர் மகத் சத்தியாகிரகத்தை தொடங்கினார். கரெக்ட். அவர் இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களை ஒருங்கிணைக்க முயன்றார். அது தவறு. கூற்று மட்டும்தான் சரி. அவர் என்னன்னா கீழே இருக்கிற அந்த கீழ் ஜாதி மக்களை மேலே கொண்டு வரணும், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அந்த ஜாதி முறையை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் மோட்டிவாக பார்த்தாரு. நெக்ஸ்ட் கொஷின்,
1919 இந்திய கவுன்சில் சட்டம் மற்றும் ரவுலட் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. சரி. இது மிதவாதிகளை அரவணைத்து தீவிர தேசியவாதிகளை தனிமைப்படுத்தும் பிரிட்டிஷரின் ஒரு கொள்கையின் பகுதியாகும். இது வந்து சரி. ஸோ கூற்றும் காரணம் ரெண்டுமே வந்து சரி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சரு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தலைவர் சுயராஜ்ய கட்சியுடன் தொடர்பு இல்லாத தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ராஜாஜி தான். ஆக்சுவலாக வந்து சுயராஜ்ய கட்சி வந்து தொடங்கினது வந்து யாருன்னா சித்தரஞ்சன் தாஸும் மோதிலால் நேருவும் தான். ஆப்ஷன் பியும் சியும் தான் வந்து தொடங்கினாங்க. ஆப்ஷன் டி வந்து யாருன்னா அவர் வந்து தமிழகத்தை சேர்ந்தவர். அவர் வந்து இந்த மாதிரி இந்த இதுக்கு வந்து என்னன்னா வரவேற்பு தான் வந்து கொடுத்தாரு. அவரும் இந்த மாதிரி வந்து கட்சி வந்து ஆரம்பிச்சு நம்ம வந்து அந்த இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சாரு. ராஜாஜி வந்து அப்படி நினைக்கல. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். காந்தியடிகளின் தண்டி யாத்திரை பயணம் சென்றடைந்த ஆண்டு. ஆப்ஷன் ஏ ஏப்ரல் 6, 1930. ஸோ 4th யூனிட்ல இருக்கிற புக் பேக் கொஷின்ஸும் வந்து முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.